அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, எல்லோரும் எடுக்க மாட்டாங்க அவனை. அதெல்லாம் இப்போ இந்த அரிசி மேலேயும் கொண்டு போகலாமோ? ம். இந்த மலை மேலே ஏறும்போது ஒரு சில இடங்களில் இடையில ஒரு சில கடைகளும் இருக்குது. எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கீங்க? எவ்வளோ தூரம் இருக்குது? இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் வந்திருக்கோம். இல்லை எவ்வளோ நேரம் ஆகும் ஒன்று மேலே போகிறதுக்கு? சராசரி இன்னும் ஒரு 1.5 மணி நேரம். ஏன் பார்த்தா கீழே மேலேருந்து பார்த்தா ரொம்பவுமே ஒரு பயமாக இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லேசாக தவறுனா கூட கீழே அவ்வளோ ஒரு 300-500 மீட்டருக்கு மேலே இருக்கும். இன்னும் 500 மீட்டர் மேலே போகணும். குழந்தைகள் முத கொண்டு ஏறுறாங்கப்பா, அதான் ஆச்சரியமாக இருக்கு. தடுப்பூசி வந்து வாங்கிங்க. சரி சரி. அப்போ இடையில கடையெல்லாம் நிறையா இருக்குமா? எவ்வளவு? 20 ரூபா. 20 ரூபா. எவ்வளோ இருந்தாலும் வாங்கி சாப்பிட்றதா? ஏன்னா மலை மேலே ஏறினதுக்கப்புறம் எவ்வளோ கொடுத்தாலும் சொன்னாலும் வாங்க தான் செய்யணும். தர்பூசணி வந்து 20 ரூபா அந்த பீஸ். ஏன்னா கீழேருந்து அவங்க மேலே வந்து இந்த பொருளை கொண்டு வரணும். ஏன்னா அவங்க எவ்வளோ சொன்னாலும் நம்ம வாங்கி சாப்பிட்லாங்க உண்மை சொல்ல போனால். ஆனால் ரேட்டு கம்மியாக தான் வைக்கிறாங்க. நல்ல ஒரு கிளைமேட்டு. இது வெயில் சீசனில் பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் நல்லா நடக்கும். இந்த மலை மேலே ஏறும்போது நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். திரும்பி பார்த்தாலே கீழே விழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் சின்ன ஓரளவுக்கு 4 வயசு 5 வயசு குழந்தைகள்லாம் அதில் ஏறுறாங்க எப்படின்னு தெரியல. ஏன்னா அனுபவம் இருந்தாலும் மட்டும்தான் இந்த இடத்துல அதிகமாக ஏற முடியும். இல்லைன்னா ரொம்ப ஒரு கவனமாகவே ஏற வேண்டிய ஒரு மலை. ஆனால் யாருமே கீழே விழலை. இருந்தாலும் வந்து ஒரு ரொம்ப ஒரு கவனம் தேவை. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம வந்து ஏறுறக்கே கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆச்சுங்க. 7 கிலோமீட்டருக்கு மேலே ஆகுது. சாதாரணமாக நம்ம ஊர்களில் எங்கேயாவது போகணும் அப்படின்னால 7 கிலோமீட்டர் போகணுனாலே ரொம்பவுமே கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு இருக்கும். இது மலை மேலே கரடுமுடாக இருக்குது. அதில் 7 கிலோமீட்டர் மேலே ஏறி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நம்ம கையை வீசிட்டு போயிடுறோம். வெயிட்டை தூக்கிட்டு கிட்டத்தட்ட 50 கிலோ 60 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பொருட்களை கீழே கொண்டு வராங்க. ஏன்னா அங்கே எந்த ஒரு ரூட்டுமே கிடையாது. நடந்து தான் பொருள்களை கொண்டு போய் ஆகணும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் இங்கே இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு இன்னும் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.